நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கே மிகப்பெரிய வஞ்சகத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜக அரசு துணிந்திருக்கிற நிலையில் எப்போதும் போல நமக்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கணித்து எதிர்வினையாற்றக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய உணர்வின் வெளிப்பாடாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசியதோடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் குறிப்பாக ஆளும் முதல்வர்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்கத்தை செய்திருக்கிறார். ஏற்கனவே நீட் தொடர்பாக பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதிய போது அதற்கு பெரிய நாம் நினைத்த வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுபோல இதுவும் ஆகிவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அழைப்பை அத்தனை பேரும் ஏற்றிருக்கிறார்கள். எல்லோரும் சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாஜகவின் திட்டத்தை தொடக்க புள்ளியிலேயே தகர்த்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடக்க இருக்கிற கூட்டம் இனி தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது கை வைப்பதற்கு பாஜகவுக்கு அச்சம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அளவுக்கு இதற்கு வரவேற்பு கிடைக்கும் என்று அவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பதிலடியை தன்னுடைய செயலால் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிய அரசு சொன்ன அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற அந்த வழிமுறையை பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு ஒன்றிய அரசு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் தண்டனை கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அநீதியை நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பது மட்டுமல்ல, தென்னிந்தியாவுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த முயற்சி அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒன்றிய அரசு தென் மாநிலங்களை வஞ்சிக்க முடியாது, வஞ்சிக்க விடமாட்டோம் என்பதை இன்றைக்கு ஒன்றுபட்ட குரலாக சொல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி.